ஈழத்து தமிழ் இலக்கிய உலகில் குழந்தைகளுக்கான பாடல்களை எளிய தமிழில் தந்து தங்கத்தாத்தா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட மாபெரும் கவிஞரும் சைவ அறிஞருமான சோமசுந்தர புலவர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். சோமசுந்தர புலவர் அவர்கள் 1878ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி பிறந்துள்ளார். 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தொடக்க கல்வியை நவாலி அருணாச்சல உபாத்தியாயரிடம் கற்று தமிழ் இலக்கண இலக்கியங்களில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். பின்னர் ஆங்கில கல்வியையும் முறையாக கற்றறிந்தார். 15,000த்திற்கும் மேற்பட்ட செயல்களை இயற்றிய இவர் ஈழத்து சிற்றிலக்கிய மற்றும் சிறுவர் இலக்கிய முன்னோடிகளில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். வட்டுக்கோட்டை, சிந்தங்கேணி ஆகிய பகுதிகளில் இருந்த ஆங்கில பாடசாலைகளில் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் சோமசுந்தர புலவர் அவர்கள். தமிழ், ஆங்கிலம் மற்றும் இதிகாசங்களை மாணவர்களுக்கு எளிய முறையில் கற்பித்தார். சைவ வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு சமய பாடங்களையும் ஒழுக்க நெறிகளையும் போதித்தார். குழந்தைகளின் மனநிலையை உணர்ந்து அவர்கள் எளிதாக பாடி மகிழும் வகையில் பல சுவையான சிறுவர் பாடல்களை இயற்றியதால் இவரை சிறுவர்கள் அன்போடு தங்கத்தாத்தா என அழைத்தனர். இன்றும் ஈழத்து சிறுவர்களால் பாடப்படும் பல புகழ்பெற்ற பாடல்கள் இவருடையவை. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று தொடங்கும் பாடல் ஈழத்து தமிழர்களின் கலாச்சார பாடலாகவே மாறிவிட்டது. கத்தரி வெருளி, புழுக்கொடியல், பவளக்கொடி, எலவு காத்த கிளி, தாடி அருந்த வேடன் ஆகிய பாடல்கள் இவரின் முக்கிய பாடல்களாக கருதப்படுகிறது. இவர் பக்தி இலக்கியம், சமூக விழிப்புணர்வு மற்றும் சிற்றிலக்கியங்கள் என பல தளங்களில் இயங்கினார். பனைமரத்தின் சிறப்புகளையும் பயன்களையும் விவரிக்கும் வகையில் 400க்கும் மேற்பட்ட அடிகளை கொண்ட கலிவெண்பா வடிவில் எழுதப்பட்ட மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாகும். தாளவிலாசம் என்பது பனைமரத்தின் சிறப்புகளையும் பயன்களையும் விவரிக்கும் வகையில் 400க்கும் மேற்பட்ட அடிகளை கொண்ட கலிவெண்பா வடிவில் எழுதப்பட்ட மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாகும். பிரபந்தங்கள், பக்தி பாடல்கள் ஆகியவை அட்டக்கிரி கலம்பகம், கதிரை சிலேடை வெண்பா, நல்லை அந்தாதி, நல்லை முருகன் திருப்புகழ், மாணிப்பாய் விநாயகர் பாமாலை, மாவிட்டபுரம் முருகன் பதிகம் இவை அனைத்தும் இவர் எழுதிய பிரபந்தங்கள், பக்தி பாடல்களாகும். சாவித்ரி கதை, கந்த புராண கதைகள் போன்ற சமய நூல்களையும் எழுதியுள்ளார். 1927ஆம் ஆண்டு ஈழத்து மற்றும் தென்னிந்திய தமிழ் அறிஞர்கள் ஒன்றிணைந்து இவரது தமிழ் பணியை பாராட்டி பொற்கிளியும் புலவர் பட்டமும் வழங்கி தனி சிறப்பு செய்தனர். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தேசிய விழிப்புணர்வை தூண்டும் பாடல்களையும் இவர் எழுதியுள்ளார். தமிழ் மொழியையும் சைவ நெறியையும் குறிப்பாக சிறுவர் இலக்கியத்தையும் தன் வாழ்நாளெல்லாம் வளர்த்த நாவாலியூர் சோமசுந்தர புலவர் 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று தனது 75வது வயதில் இயற்கை எய்தினார். சோமசுந்தர புலவர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நவீன தமிழ் இலக்கிய உலகின் மிக முக்கியமான நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், நாடக ஆசிரியர் மற்றும் விமர்சகரான இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். இந்திரா பார்த்தசாரதியின் இயற்பெயர் ஆர். பார்த்தசாரதி ஆகும். தனது பெயருடன் மனைவியின் பெயரான இந்திரா என்பதை இணைத்து இந்திரா பார்த்தசாரதி என்ற புனைப்பெயரில் எழுத தொடங்கினார். 1930ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று கும்பகோணத்தில் ஒரு வைணவ குடும்பத்தில் பிறந்தார். கும்பகோணத்தில் பள்ளி படிப்பை முடித்த இவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமனிடம் ஆங்கிலம் பயின்றார். பின்னர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். புதுமையான சிந்தனைகள், உளவியல் ரீதியான அணுகுமுறை மற்றும் கூர்மையான அரசியல் சமூக நையாண்டிகள் இவரது எழுத்தின் தனித்துவ அடையாளங்களாகும். இவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சுமார் 40 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகத்தில் இந்திய தத்துவமும் பண்பாடும் கற்பிக்கும் பேராசிரியராக 5 ஆண்டுகள் பணியாற்றினார். இந்த வெளிநாட்டு அனுபவ பின்னணியில் இவர் எழுதிய நாவல்தான் இயேசுவின் தோழர்கள் ஆகும். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகப் பள்ளியில்
நிகழ்த்து கலைத்துறை தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றார் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள். இவர் 16 நாவல்கள், 10 நாடகங்கள், 6 சிறுகதை தொகுப்புகள் மற்றும் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார். குருதிப்புனல் என்ற நாவல் 1968 நடந்த வரலாற்று சோகமான கீழ் வெண்மணி படுகொலையை விவசாயிகள் எரிக்கப்பட்ட மையமாக கொண்டு எழுதப்பட்ட மார்க்சிய மற்றும் சமூக பின்னணி கொண்ட மிக முக்கிய நாவலாகும். ஆகாய தாமரை என்ற நாவல் மனித மனங்களின் போலித்தனங்களை வெளிப்படுத்தும் நாவலாகும். கிருஷ்ணா கிருஷ்ணா என்ற நாவல் மகாபாரதத்தின் கண்ணனை ஒரு மானுட புள்ளியில் இருந்து தத்துவார்த்தமாக அணுகிய புதுமையான படைப்பாகும். ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்கிவிட்டன, மாயமான் வேட்டை, சுதந்திர பூமி, வேர்பற்று ஆகியவை இவர் எழுதிய பிற நாவல்களாகும். தமிழ் நாடகத்துறையில் நவீன கோட்பாடுகளையும் அப்செட் பாணியையும் புகுத்திய நாடக முன்னோடி இவராவார். 11ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தவாதியான ராமானுஜரின் வாழ்க்கையையும் அவரது சாதி ஒழிப்பு சிந்தனைகளையும் மையமாக கொண்ட இவரது மகத்தான நாடக படைப்பு சிறப்பாக விளங்கியது. வரலாற்று பாடப்புத்தகங்கள் காட்டும் பிம்பத்தை தாண்டி முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் உளவியல் மோதல்களை சித்தரித்த நாடகம் அவுரங்கசீப் நாடகமாகும். நந்தன் கதை என்பது தலித் எழுச்சி கோணத்தில் நந்தனாரின் ஆலய பிரவேச தாகத்தை மறுவாசிப்பு செய்த புரட்சிகர நாடகமாகும். அது மட்டுமல்லாமல் மழை, பசி, கால இயந்திரங்கள், போர்வை போர்த்திய உடல்கள் ஆகியவை இவர் எழுதிய பிற நாடகங்கள் ஆகும். இந்திய இலக்கிய உலகிலும் நாடகத்துறையிலும் மிக உயரிய விருதுகளை பெற்ற ஒரே தமிழ் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி மட்டுமே ஆவார். குருதிப்புனல் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ராமானுஜர் நாடகத்திற்காக சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்பட்டது. நாடகத்துறைக்கு ஆற்றிய ஒட்டுமொத்த பங்களிப்பிற்காக சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசின் மிக உயரிய குடிமை விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதும் வாங்கினார். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய கௌரவமான சாகித்ய அகாடமியின் தோழமை திட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. மார்க்சிய சிந்தனைகளையும் வைணவ பக்தி இலக்கிய தத்துவங்களையும் சம விகிதத்தில் புரிந்து கொண்டு டெல்லி போன்ற பெருநகரங்களின் மேல்தட்டு வர்க்க வாழ்க்கையை தனது நாவல்களில் நையாண்டியுடன் தோலுரித்து காட்டியவர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள். அவருடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.